لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الصلاة عماد الدين ومن أقامها وأقام الدين ومن هدمها وهدم الدين أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல எத்தனையோ படைப்புகளை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றார். ஒன்று ரெண்டு விஷயமான படைப்பு அல்ல, பல்லாயிரக்கணக்கான படைப்புகளை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றார். அத்தனை படைப்புகளையும் மிகச்சிறந்த படைப்பாகிய மனிதனத்தை தான் அல்லாஹ் தஆலா பெருமைப்படுத்தி இருக்கின்றார். அத்தனை படைப்புகளும் மனிதன் தான் தேவை. மனிதனுக்காகத்தான் அனைத்து படைப்புகளும், நமக்காகத்தான் அனைத்து படைப்புகளும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றார். அப்படி என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் அல்லாஹ்விற்கு இந்த உலகத்திலே என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான், படைத்து இந்த உலகத்திலே அனுப்பி வைத்து விட்டான். அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு நாம் என்ன உபகாரம் செய்ய வேண்டும்? நமக்கு அல்லாஹ் தஆலா என்ன கட்டளையிட்டிருக்கின்றான்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இந்த ஜின் வர்க்கங்களையும் மனித வர்க்கங்களையும் அல்லாஹ்வை வணங்குவதற்காகவே நான் படைத்துள்ளேன், அதாவது என்னை வணங்குவதற்காக படைத்துள்ளேன் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். இதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அல்லாஹ்வை அறிந்து வணங்குவதற்காக வேண்டி, அதற்காக வேண்டிதான் நான் படைத்துள்ளேன். வேற எதற்காக இந்த உலகத்துல மனுஷர்களை நான் படைக்கவே இல்லை. மனிதர்களையும் ஜின்களையும் இந்த உலகத்திற்கு வேறு எந்த நோக்கத்திற்கும் படைக்கவில்லை. முழுமையாக அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். எதற்காக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும்? நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு தந்தைக்கு ஒரு மகன் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், நமக்கு தெரிகிறது. ஒரு தந்தைக்கு மகன் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஆனால் ஏன் என்று சொன்னால், அவர்கள் ஆரம்பத்திலிருந்து ஒரு தாய் ஆரம்பத்திலிருந்து தன்னுடைய மகனை படிப்படியாக பிறந்ததிலிருந்து பிறப்பதற்கு முன்னர் இருந்து அவருக்கு அவனை துவா செய்து, அது மட்டுமல்லாமல் அவன் பிறந்தது மட்டுமல்லாமல் கடைசி வரையும் ஒரு நிலை, ஒரு அறிவு எட்டும் வரை அவனை பாதுகாக்கிறான். தந்தையாகிறவன் தாயாகிறவன் என்ன செய்து அந்த பிள்ளையை பாதுகாத்து, அதன் காரணமாக தன் மகன் தன் தந்தைக்கு கட்டுப்பட்டுதான் ஆவான். அதே போன்று நாம் அப்படி இல்லை. நாம் அல்லாஹ்விற்கு ஏன் கட்டுப்பட வேண்டும்? அல்லாஹ்விற்கு ஏன் கட்டுப்பட வேண்டும் சொன்னால், அல்லாஹ் நமக்கு எத்தனை வெகுமதிகளை அளித்துள்ளார். சுப்ஹானல்லாஹ், எத்தனை நியமத்துக்களை அருட்கொடைகளை அளித்துள்ளார். நாம் பிறப்பதற்கு முன்னாடி இருந்தாலும் சரி, பிறந்த இறக்கும் வரையும் சரி, எத்தனை நியமத்துக்கள், எத்தனை அருட்கொடைகள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஒரு நிலை, ஒரு கண் தெரியவில்லை என்று சொன்னால், கொஞ்சம் மங்களா தெரிஞ்சுன்னு சொன்னா, ஒரு டாக்டர் சொல்லிட்டார் கண்ணு மங்களா தெரியுது, அந்த டாக்டர் போய் நம்ம கேட்டோம், டாக்டர் என் கண்ணு மங்களா தெரியுது, அப்படியா, இப்ப செக் பண்ணி பார்க்கணும். அப்ப அந்த டாக்டர் சொல்றாரு, இல்ல உங்களுக்கு ஒரு கண்ணாடி போடணும், இல்ல உங்களுக்கு நரம்புல பலகீனம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இது என்னால பார்க்க முடியல அந்த டாக்டர் சொல்லிட்டாங்கடா பதறிடு. ஒரு டாக்டர் அந்த கண்ணுடைய பார்வை சரி என்னால முடியலங்க, அந்த பார்வைய நரம்பு கோளாறு ஏற்பட்டுருச்சு, அதை என்னால முடியாது அப்படின்னு சொன்னா எப்படி பதறுகின்றோம்? அப்படிப்பட்ட அல்லாஹ் ஆனால் நம்முடைய கண்ணை எப்படி அழகா படைத்திருக்கின்றார். நம்முடைய கண்ணை எவ்வளவு அழகாக எந்த அளவு பார்க்க வேண்டும், எந்த அளவு பக்கத்துல பார்த்தா எப்படி இருக்கும். சில வஸ்துகளை பக்கத்துல பார்த்தா ஏற அடிக்கல, ஒரு என்ன செய்யல, ஒரு தவறுதல சரி தூரமாக இருந்ததையும் அல்லாஹ் தஆலா ஒரே நிறைய பார்க்க வச்சிருக்கிறான். அப்ப இதற்காக வேண்டி எக்கச்சக்கமான அருட்கொடைகள். அதே போன்று நாம் காதுகளை கேட்கின்றோம், திடீர்னு இறங்கிச்சுனாவே நம்மளால தாங்க முடியல. ஒரு மைக் இறஞ்சா கூட மைக் இறங்கி ஏதோ கத்துது அப்படிங்கிறோம். ஆனால் நம் காதுகளுக்கு நாம் என்ன செய்தோம்? அழகாக எல்லாம் என்ன செய்தான்?
எவ்வளவு கேட்கணுமோ அவ்வளவு கேட்கணும் வச்சிருக்கான். எவையாம அல்லாஹ் எவ்வளவு நியமத்தை வைத்திருக்கின்றான். அதே போன்று கைகளை நாம் பார்க்கின்றோம். கைகளில் கொஞ்சம் முடக்கு ஏற்பட்டுச்சு சொன்னா, காலையில நைட்டு தூங்கிட்டு காலையில எந்திரிக்கும் பொழுது கை கொஞ்சம் சிரிப்படைச்சு மறுத்து போயிடுச்சுன்னா அதுக்கு படாத பாடு. அதுக்கு என்ன செய்கின்றோம்? நாம் கஷ்டப்படுகின்றோம். எப்படியாவது கை சரியாகாதா என்று நாம் யோசிக்கின்றோம். ஆனால் அந்த குறை அந்த நிவர்த்தி பண்ணிதான். அப்படி நம்ம எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிவிட்டு கால்களை மட்டும் இதே ஒவ்வொரு உறுப்பையும் எடுத்துக் கொள்வோம். அல்லாஹ் எவ்வளவு நியமத்துக்கள் நமக்கு செய்திருக்கின்றான். அவனுக்காகவே நாம் என்ன செய்தோம்? அதற்காகத்தான் தொழுகை. தொழுகை என்பது அவனுக்கு நன்றி காமிப்பது, நன்றி தெரிவிப்பது, அல்லாஹ்விற்கு நன்றி தெரிவிப்பது. இதற்காக நம்ம சரி நன்றி தெரிவிக்கிற தொழுகை அல்லாஹ் என்ன செய்யறார்? கடமையாக்கிறார். அப்படிப்பட்ட தொழுகையை நாம் தொழுதாலும் மேலும் மேலும் வெகுமதியாக உங்களுக்கு நான் நியமத்தை அள்ளி தருகின்றேன். மேலும் மேலும் வெகுமதியாக நான் என்ன செய்தேன்? நியமத்துக்களை அள்ளி தருகின்றேன். தொழுதுட்டு சும்மா விட்டுறல. தொழுகை நன்றிக்காண்டிதான். ஆனால் அப்படி தொழுதாலும் நமக்கு நாம் தொழுக நம்முடைய அல்லாஹ் தஆலாவுடைய உள்ளத்தை சீர்படுத்துகின்றான், நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகின்றான், நம்முடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செய்கின்றான். எத்தனை விஷயங்கள் இது அனுபவத்தவர்களுக்கு தான் தெரியும். அடுத்து அனுபவத்தவர்கள் கண்டிப்பாக தொழுகையை மிஸ் பண்ண மாட்டாங்க. தொழுகை என்ன செய்ய மாட்டாங்க? மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அவங்க அந்த ரசனை கண்டிருக்காங்க. ரசனை கண்டத யாரு ஃபர்ஸ்டானவங்க? நபிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலேயே கடந்தார். அவங்க தொழுக ஆரம்பிச்சாங்கன்னா கால் வீங்கும் அளவு தொழுதிருக்காங்க. அப்ப ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யாரோ சொல்ல ஏன் கால் வீங்குற அளவு தொழுதிருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ இதாப்பா நல்ல பையன், நீ இதான் இந்த பள்ளிக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு விதமான சரி எல்லாமே கரெக்டா நம்ம நடக்கிறோம் அப்படின்னு வந்துடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டா? முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டான். முன்னாடி பாவத்தையும் மன்னிச்சுட்ட, பின்னாடி இனிமேல் அப்படின்னு என்ன இருக்கும்? நீங்க முன்னாடி பாவம் செய்யல, பின்னாடி நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? பாவம் செய்ய மாட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு ஆள் மன்னிச்சுட்டோம்னாவே பாவம் செய்ய மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வீங்கும் அளவில் தொழுதிருக்கிறார் சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு சொல்றாங்க, யார் சொல்ற ஏன் இப்படி கஷ்டப்பட்டு தொழுவீங்க? கால் வீங்கும் அளவு தொழுவதற்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? இப்போ அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வெகுமதி கொடுத்திருக்கின்றானே, ஈரோடுக்கு நீங்க வெற்றி தலைவர். அப்படி இருக்கும்போது நீங்க எதற்காக வேண்டி கால் வீங்கும் அளவு தொழுகிறீர்கள் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது நான் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியான் ஆக வேண்டும் அல்லவா? அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியான் ஆக வேண்டும் அல்லவா? அதற்காக வேண்டிதான் நான் என்ன செய்கின்றேன்? கால் வீங்கும் அளவு எனக்கு தெரியவில்லை, கால் வீங்குவதும் எனக்கு தெரியவில்லை. நான் அல்லாஹ்விடத்தில் முனாஜாத், அல்லாஹ்விடத்தில் நான் நின்று விட்டேன் என்று சொன்னால் எனக்கு எந்த வழியும் தெரிவதில்லை. இதே போன்றுதான் சஹாபாக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தார்கள். சஹாபாக்களையும் அப்படித்தான் வளர்த்தார்கள். சஹாபாக்களோட தொழுகை எப்படி இருந்தது? ஒரு புறா வந்துட்டு உட்கார்ந்துட்டு போனா கூட அவங்களுக்கு நிதானம் தெரியாது. அந்த அளவு தொழுகையிலே அல்லாஹ்விட்ட என்ன செய்வாங்க? அந்த அளவு பயபக்தியா நிற்பார்கள். ஆனால் நாம் தொழுகையிலே எப்படி இருக்கின்றோம்? நாம் சிந்தித்து பார்க்கிறோம். நாம் தொழுகையிலே எப்படி இருக்கின்றோம்? அல்லாஹ்விற்கு நேமமாக கரெக்டாக தொழுகின்றோமா? எதற்காக அல்லாஹ் தஆலா 5 வக்த தொழுகையை கடமையாக்கினார்? 5 வக்த தொழுகையை அது ஃபஜர் நேரம், லுஹர் நேரம் 12 மேல 1 மணிக்கு, அஸர் நேரம் 5 மணிக்கு, மக்ரிப் டைம் 6:30, இஷா 7:30, 8:30 இந்த மாதிரி. எதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா 5 வக்த கடமையாக்கினார்? 2 வக்தோட முடிச்சிருக்கலாம், இல்ல 3 வக்தோட முடிச்சிருக்கலாம். ஏன்னு சொன்னால் சேர்த்து வச்சுருக்கலாம். 5 வக்தை சேர்த்து வச்சுருக்கலாம். எதற்காக பிரித்தார் அல்லாஹ் தஆலா? நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வை மறப்போம் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். நாம் இந்த உலக சூழ்நிலையிலே நாம் ஆதாயத்தை தேட போவதன் காரணமாக சில நேரத்திலே அல்லாஹ்வை மறந்து விடுவோம். அல்லாஹ்வை மறப்பதன் காரணமாக நாம் மீது அவன் கோபம் வரக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா 5 வேளை தொழுகையை பிரித்து வைத்திருக்கின்றான். இந்த நேரத்தில் அவனால ஞாபகப்படுத்த முடியலையா? இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்து, இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தணும். அதுக்கடுத்து லுஹர்ல நீ என்னை ஞாபகப்படுத்தணும், அதுக்கடுத்து அஸர்ல ஞாபகப்படுத்தணும். 3 மணிக்கு
மணிக்கு அல்லாஹ் என்னை மறந்துட்டியா, 5 மணிக்கு ஞாபகப்படுத்து, 6 மணிக்கு என்னை மறந்துட்டியா, 6:45 என்னை ஞாபகப்படுத்து. அப்ப அல்லாஹ் ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா 5 வக்த் தொழுகையை நாம் கடமையாக்கியிருக்கிறார். நாம் அந்த 5 வக்த் தொழுகையை தொழுவதற்கு சிரமம் ஏற்படுகிறது. 5 வக்த் தொழுகை தொழுவதற்கு நமக்கு ஒரு விதமான கஷ்டம் ஏற்படுது, ஒரு சோம்பல் ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பெருமதியை நாம் நினைத்து பார்ப்பதற்கு யோசிக்கின்றோம். எத்தனை நியமத்துக்கள், ஒரு நியமத்து பிடிக்கப்பட்டால் நம்மளால் தாங்க முடிய மாட்டேங்குது. ஆனால் ஒரு நியமத்தை பிடிக்கப்பட்டால் நம்மளால் பதறி போயிடுறோம். அல்லாஹ் என்னை கண்டுக்கிறவே இல்லை, நிராசையாகிறோம். அல்லாஹ் என்ன செய்யல, என்னை கண்டுக்கிற மாட்டேங்கிறான், என் மேல இறக்கப்படல. அல்லாஹ் என்ன செய்யலாம்? ஆனால் அல்லாஹ்வே நம்மளுக்கு எவ்வளவு நியமத்துக்களை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க தவறிவிட்டோம். நேற்று கூட ஒரு செய்தியை வாட்ஸ்அப்ல பார்த்தோம். கஸா எல்லாத்துக்கும் தெரியும், பாலஸ்தீனத்துல கஸா. அந்த இடத்துல அந்த மக்கள் அடிச்சா பரவாயில்ல, இல்லாட்டி கொண்டுட்டா பரவாயில்ல, அந்த இடத்துல வீடு இடிக்கப்பட்டுருச்சு, உணவும் கொடுக்கப்படல, அவர்கள் அடித்து கொல்லப்படுகிறார்கள். சரி, காயப்பட்டால் மருத்துவமனையில் குண்டை போடுகிறார்கள். அவர்களுக்கு எங்கேயுமே வாழ முடியவில்லை, தண்ணி கிடைப்பதில்லை. தன்னுடைய சிறுநீரை குடித்துக் கொள்கிறார்கள், சிறுநீரை குடித்துக் கொண்டு வாழ்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த ஊர்ல இருக்கக்கூடாது அப்படின்னு வேற ஊருக்கு போலான்னு பார்த்தா, போற வழியிலையும் அந்த வாகனத்துல குண்டை போட்டு பல பேரை சாகடிக்கும். அவர்கள் எழுதுகிறார் கடைசியில, இந்த நிலை உங்களுக்கு வரக்கூடாது என்பதை நாங்கள் துவா செய்கின்றோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த நிலை உங்களுக்கு வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது, நாம் சிந்திக்க வேண்டும். அந்த நிலை நமக்கு வந்தால் என்ன ஆகும்? அந்த நிலை வராமல் இருக்கும் சொல்ல முடியுமா? அந்த நிலை எனக்கு வராது யாரும் சொல்ல முடியுமா? முழுமையான தக்குவா உள்ளவர்கள், அல்லாஹ்வை முழுமையாக பயந்து நடக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட மனிதர்களுக்கே இந்த சோதனை என்று சொன்னால், நாம் அல்லாஹ்வை வணங்குவதிலே சொடக்கம் ஏற்படுகிறது, ஒரு சோம்பேறித்தனம் ஏற்படுகிறது. நாம் வாங்க சொன்னா யாருக்கோ வாங்க சொல்கிறார்கள் என்று நாம் எவ்வளவு நமக்கு இப்பத்தான வாங்க சொன்னாங்க இல்லை என்று சொன்னால் சரி பிறகு பார்த்துக்கிறோம். இப்ப நாம் என்ன செய்கின்றோம்? தொழுகையிலே ஒரு அசால்ட், ஒரு சோம்பேறித்தனம். காரணம், நாம் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை, அருட்கொடையை நினைப்பதை மறந்துவிட்டோம். அல்லாஹ்வுடைய நிஅமத்து நமக்கு நிறைய கொடுக்கப்பட்டதை செஞ்சிட்டோம், மறந்துட்டோம். மறந்ததன் காரணமாக தொழுகை அழைப்பு கொடுத்தாலும் கூட தொழுவு பள்ளிக்கு வருவதற்கு நாம் ரொம்ப யோசிக்கின்றோம். அடுத்தபடியாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, தொழுகை யாரெல்லாம் சோம்பேறியா தொழுவாங்க, யாரெல்லாம் சோம்பேறியா தொழுவாங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். وَإِذَا قَامُوا إِلَى الصَّلَاةِ قَامُوا كُسَالَى يُرَاءُونَ النَّاسَ وَلَا يَذْكُرُونَ اللَّهَ إِلَّا قَلِيلًا. இந்த முனாஃபிகீன்கள் அல்லாஹ் சொல்றான். முனாஃபிகீன் யாரு? நயவஞ்சகர்கள். நமக்கு தெரியும் நயவஞ்சகர்கள் யாரு? இங்கிட்ட ஒன்று பேசுவோம், அங்கிட்ட ஒன்று பேசுவோம். நம்மகிட்ட நல்ல மாதிரியே இருப்பான், அங்கிட்ட நம்மளை பத்தி தப்பா சொல்லுவோம். நம்மகிட்ட எல்லாம் நம்பிக்கை துரோகமா இருப்பான், நம்பிக்கைக்கு துரோகம் பண்றவன். இவன் தான் முனாஃபிக். இந்த முனாஃபிக்களுடைய தன்மையை சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், இவர்கள் அவர்களுக்கு தொழுகை அழைக்கப்பட்டால் என்ன செய்வார்கள்? சோம்பேறியாக இருப்பார்கள். அவர்கள் சோம்பேறன். அப்படியே தொழுகை வந்துட்டாலும் மக்களிலே பார்க்கணும், நான் தொழுகிறத நான் பிரியப்படணும், மக்களுக்காக வேண்டி தொழுகிறது, அல்லாஹ் பாதுகாக்கணும். இவர்களைத்தான் முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிட்டார். அப்படிப்பட்ட நயவஞ்சகர்களுக்கு நரகத்துல அல்லாஹ் என்ன தரணும் தெரியுமா? இந்த முனாஃபிகீன பித்தர்க்கில் அஸ்கரி மினன் நார், நரகத்தின் கீழ்த்தட்டுல அல்லாஹ் போடப்படுறான். நரகத்துல கீழ்த்தட்டுல அல்லாஹ் என்ன செய்யறான்? போடுறான். சரி, நாம நினைக்கின்றோம் நரகம் என்பது ஒரு மனிதர்கிட்ட நோக்கு வைக்கலாம். அவன் என்ன செய்யலாம்? ரமலான் தேர்தல நோக்கு வைக்கல, ஆனா கொஞ்சம் சொல்லுவான். அவர் நோக்கு வைக்க நான் கேட்டனால, ஏங்க நோக்கெல்லாம் வைக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல நான் கஞ்சி அரைச்சிறேன், நோக்கு கஞ்சி அரைச்சிறேன், அதனால நோக்கு வைக்க முடியல. 2 மணி நேரம் காய்ச்சிருங்க, 1 நாளே வச்சிருக்கீங்க, நோக்கு வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொன்னாருன்னா, அல்லாஹ் கியாமத் நாள்ல நரகத்துல போடுவான்னு சொல்றான். நாம நரகத்துடைய நெருப்பு எங்கேயும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அவர் இந்த உலகத்துடைய நெருப்போட என்ன செய்யறார்? ஒப்பிட்டு பாய்க்கிறார்.
இந்த உலகத்துடைய நெருப்போட ஒப்பிட்டு பார்க்கிறார். ஆனால் நரகத்துடைய நெருப்பு என்பது 3000 வருஷம் எரிக்கப்பட்ட நரகம். சாதாரண விஷயம் இல்லை. நான் கொஞ்சம் ஒரு நாளைக்கு எரிச்சிட்டு அப்படி மூடி வச்சுட்டு அப்படி போயிட்டாவே அந்த மூடி போயிடாத நம்ம கத்துவோம். தப்பித்தோட அந்த செயல் போனா கூட அண்ணன் அடிக்கும். அப்படி அந்த செயல் போனா ஆனால் 3000 வருஷம் எரிக்கப்பட்ட நரகம். அந்த நரகத்துல இப்பவும் இருட்டா கிடக்கு. நரகம் எப்படி கிடைக்கிறது? இருட்டாக கிடைக்கிறது. எப்படி கிண்டி விட்டா இப்படி சிவப்பு கலர்ல கண்ணு தெரியுமா? இதே போன்று அல்லாஹ் தஆலா 3000 வருஷம் எரிக்கப்பட்ட நரகம். அந்த நரகத்துல அல்லாஹ் தஆலா போட்ட என்ன ஆகும்? அல்லாஹ் தஆலா அந்த நரகத்துல போட்ட என்ன ஆகும்? அந்த ஒரு கங்கை இந்த பூமியில போட்டான்னு சொன்னா இந்த பூமி எதுவுமே வரையாது. வரையாது மட்டும் இல்ல, எந்த மனிதர்களும் எந்த உயிரினங்களும் வாழாதெல்லாம் செத்து போயிடும் ஒரு கங்கைக்கு எப்படின்னு சொன்னா. ஆனால் எப்பேற்பட்ட நரகம்! நரகத்தை பத்தி சொல்லும் பொழுது எவ்வளவு போட்டாலும் பத்தாது. நாளை கியாமத் நாள்ல 73 கூட்டமா சலாசம் சொன்னாங்க. என்னுடைய உம்மத்திகள் 72 கூட்டமா பிரியும், 72 கூட்டமா பிரியும். அதுல ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போகும் சொன்னாங்க. அதுல ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போகும். என்னை பின்பற்றக்கூடியவர்கள், என்னுடைய சொல்லை மதித்து நடக்கக்கூடியவர்கள், நான் எதை ஏவினோ அதைப்படி நடக்கக்கூடியவர்கள், நான் எதை தடுத்தேனோ அதை விட்டு தவிர்த்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சலாசனம் சொன்னாங்க. அந்த 71 கூட்டத்தை அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? நரகத்துல போட்டாலும் கூட அந்த நரகம் என்ன செய்யும்? ஒன்னை எவ்வளவு இருக்குன்னு கேட்கும். ஒன்னும் எவ்வளவு இருக்கு? அந்த ஒன்னு எவ்வளவு இருக்கு? உன்னை வானம் பூமி, அதாவது சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் போடப்படும். நரகத்துல தூக்கி போடப்படும். அப்படி போட்டாலும் அதுக்கு பத்தாது. போதும் இந்த மனம் என்ன செய்யும்? அல்லாஹ் தஆலா நரகத்துக்கு போட்ட உடனே அந்த நரகமே என்ன செய்யும்? கொஞ்சம் அமைதி அடையும். ஹதீஸ்ல வருது. நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நாம் நரகத்தை பற்றி சும்மா சர்வசாதாரணமாக நினைத்து விடுகிறோம். ஒரு வெயில் 12 வெயில்ல சத்த நேரம் நம்ம நிக்க முடியாது. சத்த நேரம் நம்ம நிக்க முடியல. அப்படியே பைக்ல தான் போயிட்டு வரோம். போயிட்டு வந்தாலும் என்ன வெயில் தாங்க முடியல, என்ன வெயில் தாங்க முடியல அப்படிங்கிறோம். ஆனா நாளை எந்த ஒரு நிழலும் இருக்காது. நாளை மனுஷர்ல எந்த ஒரு நிழலும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிழல் இல்லாத சூரியன் என்ன செய்யும்? மிகவும் அருகில் இருக்கக்கூடிய அந்த மனுஷர் மைதானத்துல நம்ம நிற்கும் பொழுது கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அதுல அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்தை என்ன செய்யறான்? ஒரு நிழல்ல தங்க வைப்பான். ஒரு நிழல் என்ன செய்வான்? தங்க வைப்பான். யாரு அப்படின்னு சொன்னா, யார் பள்ளியுடன் தொடர்பு இருக்கிறார்களோ, பள்ளியுடன் தொடர்பு இருக்கிறார்களோ. ஒரு வக்து தொழுதுட்டோம், ஃபஜ்ர் தொழுதுட்டோம், வீட்டுக்கு போயிட்டோம், ரெஸ்ட் எடுக்கிறோம். 12 மணி ஆயிடுச்சு. லுஹர் தொழுவான்னு சொல்லலையே, ஒன்னும் சொல்லணுமே. பள்ளிக்கு யார் விரைந்து வருகிறார்களோ அதே போன்று அந்த வக்து தொழுதாச்சு. அந்த வக்து எப்ப அசர் வரும், எப்ப மக்ரிப் தொழு வரும், எப்ப இஷா தொழு வரும் என்று நாம் பள்ளிக்கு போக வேண்டுமே, நாம் தொழுக வேண்டுமே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய வேண்டுமே என்று யார் உள்ளத்திலே அந்த கவலையுடன் இருந்து கொண்டே இருந்து பள்ளிக்கு வருகிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர் நாளைக்கு அந்த அர்ஷுடைய நிலையிலே இருப்பார். சொல்றாங்க, அந்த அர்ஷுடைய நிலையிலே அந்த மனிதர் இருப்பார். அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நிலைமை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய நிலைமையை யோசித்து பார்க்க வேண்டும். ஏதோ சில வார்த்தைகள் கேட்டோம் என்று இல்லாமல் நாம் நபிக்கு கட்டுப்பட்டிருக்கின்றோமா, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்கின்றோமா, அல்லாஹ் ரசூலுக்கு நாம் எப்படி இருக்கின்றோம்? ஒவ்வொரு தொழுகையும் அவன் வணங்குவதற்காக, அதாவது தொழுகை ஏன் அல்லாஹ் பிரிவு ஏற்படுகிறது, அல்லாஹ் ஏன் தொழுகையை பிரியப்படுகிறது சொன்னால், நாம் ருக்கு, நம்ம பணிவு, நம்ம அதில்தான் அதிகமா பணிவு இருக்கு. ருக்கு இருக்கிறது, 2 சுஜூத் இருக்கிறது. அப்ப அந்த தொழுகையை நாம் தொழுவதற்கு யோசிக்கின்றோம். நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே தொழுது அல்லாஹ்வுக்கு மன்னிப்பு கேட்டோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சிடுவான். அதே போன்று வெறுமதி அல்லாஹ் என்ன செய்வான்? நாளைக்கு மோஷர்ல அர்ஷுடைய நிலையில நிக்க வைப்பா. முதல் கேள்வி கேட்கப்படுவதும் தொழுகைதான். நாளைக்கு மறுமையில கேட்கப்படும் முதல் கேள்வியும் நீ தொழுதியா? இந்த உலகத்துல நீ என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு என்ன செஞ்சியா? கட்டுப்பட்டு நடந்தியா? நாம் என்ன பதில் சொல்லுவோம்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் எப்பொழுதெல்லாம் பாவம் சொல்லப்படுகிறதோ எந்த இடத்துல இருந்தாலும் சரி நாம் தொழுகையை பயபக்தியுடன் பாபந்தியாக கரெக்டாக தொழுகக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்துள்வானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவத்தை மன்னித்தருவானாக. அது மட்டுமல்லாமல் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பானாக. அவனுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் நரக நெருப்பை விட்டு நம்ம பாதுகாப்பானாக. மேலும் நம்ம அனைவருக்கும் சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை நம்ம ஒன்று கூட்டுவாராக.